பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை அலுவலாமல் ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்பிக்கையோடு இருக்கிறேன். இந்த செல்போன் சரியில்லைன்றதுக்காக செய்தி எடுக்க முடியல. இன்னைக்கும் எப்படியோ ஒன்று எதையோ சரி பண்ணி இந்த கலர் ஒழுங்காக வரவங்களுக்கு பார்த்துட்டேன். நாளைக்கு அனுப்ப முடியுமா முடியாதா எனக்கு தெரியாது. ஒரு சிலரை இப்படி ஒன்று யோசிப்பாங்க, அனுப்பாத மேலே தான் இல்லையா. சிலருக்கு அது பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஏன்னா சில செய்திகள் சிலருக்கு பிடிக்கவில்லை. அப்போது விசேஷமான சத்திய வார்த்தை யாருக்கும் அது சரியாக போய் சேர்றது விரும்பவில்லை. இன்னைக்கு ஒரு பண்டிகை காலத்தை கொடுத்து நம்ம கொண்டாடுகிறோம் இல்லையா. தமிழ்நாட்டுல அது அதிகமாக இன்னைக்கு தமிழ் வருஷ பிறப்பு என்று சொல்லி நியூ மாரி கொண்டாடுறது கிடையாது. அடுத்த வருஷம் பிறக்குன்னா இன்றைக்கி நைட்டை போயிட்டு எல்லாம் நம்ம சர்ச்சில் போயிட்டு வெயிட் பண்ணதும் அவங்கவுங்க யார் யார் வணங்குறாங்களோ எப்படின்றதுக்கு ஒரு நைட்டு போய் தங்குவோம். சிலர் அப்படியே ட்ரைனிங் இது மாதிரி போயிடுவாங்க, ஜாலியாக சுற்றி பாயின மாதிரி. ஆனால் தமிழ் வருஷ பொறுப்பு என்று தமிழ்நாட்டிலேருந்து நம்ம அதை கொண்டாடுகிறோமான்னு கேட்டால் கொண்டாட மாட்டோம். இன்னொரு பிள்ளைங்க ஒரு சிலருக்கு அருமையான அம்பேத்கரை கொடுத்து அதிகமாக செயல்பட்டு அதுக்காக ஓடி உடைச்சி ஒழுங்கு பண்ணி அந்த நாளை ஒரு சிறப்பான கொண்டாட்டத்தை கொண்டாடி சந்தோஷப்படுத்திக் கொள்வாங்க. இதெல்லாம் தேசத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் கண்ணுக்கு நேராக. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்பாக தெலுங்கு வருஷ பொறுப்புன்னு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கேரளாவில் ஒரு பண்டிகை கொண்டாடினாங்க, கர்நாடகாவில் ஒரு பண்டிகை இது போல் பண்டிகைகள் வந்திருக்கு. ஆனால் ஒரு காலகட்டாயத்தின் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக 30-35 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த 4 மாநிலத்தை குறித்து எப்போதும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சத்தங்கள் கேட்டுக்கொண்டது. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஏதோ மழை வந்து பாதிப்புன்னா தண்ணிகள் தமிழ்நாட்டின் வழியாக வருதுன்னா கூட அது உதவிக்கு ஓடுகிற காலங்கள் இருந்தது. இல்லை ஆந்திராவில் ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், இல்லை தமிழ்நாட்டில் ஏதோ ஏற்பட்டாலும் இந்த பகிர்ந்து கொள்வாங்க இந்த 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்படி இருந்த நாடு தான் அந்த தமிழ்நாடு. இன்னைக்கு கேரளா வேற, கர்நாடகா வேற, ஆந்திரா வேற, தமிழ்நாடு வேறன்ற மாதிரி போயிடுச்சு. ஆனால் மற்ற உறவுகளாம் அப்படியே இருப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒருவருக்கும் அடிமையாவதில்லை. அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சத்தம், ஒரு சந்தோஷமான நாட்கள். அந்த மாநிலத்திலேருந்து இங்கே வந்தாலும் சரி, இந்த மாநிலத்தில் அங்கே போனாலும் சரி, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்ன மாற்றங்கள் உண்டு, அது பெரிதளவுக்கு இல்லை. ஆனால் அந்த 4 மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இங்கே இல்லாதது அங்கே கிடைக்கும், அங்கே இல்லாதது இங்கே கிடைக்கும். இப்படி வாழ்ந்தவர்கள் இந்த மாநிலத்திலிருந்து இன்னைக்கு தமிழ் வருஷப்பொறுப்பு என்று கொண்டாடுகிற நமக்கும் சேர்த்து சந்தோஷப்பட்ட நாட்கள் அநேகம். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு சந்தோஷமான செய்திகள் சிறப்பாக இருந்து சிறந்ததாக இருந்தது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள முடியும். முழு தேசத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி சொல்ற அந்த வசனத்தை பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். உபாகத்துல 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், துவக்கத்தின் முடிவு மட்டும் என் கண்கள் உண்மையில் உலாவிக் கொண்டே இருக்கும் என்றார். அப்போ துவக்கத்தில் முடிவு எந்த வருஷமானாக அதை துவக்கலாம், எந்த மாசமாக துவக்கலாம், அது நீங்க முன்வழிக்கிற காலம். ஆனால் கடவுள் ஒன்று சொல்ற துவக்கத்திலும் முடிவு, அது எந்த நாட்கள் என்று அங்கே காட்டவில்லை. இப்போ ஜனவரி நம்ம முன்வைத்திருக்கிறோம் இல்லையா, முதல் மாதம் என்று முன்வைத்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம 4ஆம் மாசத்துல 14ஆம் தேதி முன்வைத்திருக்கிறோம் தமிழ் மாநிலத்துக்கு. அப்போ ஆந்திராவுக்கு ஒன்று இருக்கும் இல்லையா, அப்போ கர்நாடகா ஒன்று இருக்கும் இல்லையா, கேரளாவுக்கு ஒன்று இருக்கும் இல்லையா. ஆனால் யாராக இருந்தாலும் வருஷம் துவக்கத்தின் முடிவென்றும் எல்லாருக்கும் ஒரே வேற செய்தி தான் ஆண்டவர் கொடுக்கிறார். என் கண்கள் உன்மேல் உலாவிக் கொண்டிருக்கும் என்று சொல்றார். அந்த 4 மாநிலத்தில் மட்டும் சொல்றேன் பாருங்க, உலகம் முழுவதும் இருக்குது. சும்மா இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். அப்போ ஒவ்வொரு காவல்காரனும் தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த மாநிலங்களில். ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒரு காவல்காரன், ஒரு பட்டணத்துக்கு ஒரு காவல்காரன், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு காவல்காரனாக வச்சிருப்பாங்க. அப்போ அந்த காவல்காரன் என்ன வேணும்னா ஜனங்களுடைய தப்பு தவித்து போகக்கூடாது என்று சொல்லி காவல்காரனை தேவன் வைத்தார். எசேக்கியேல் புத்தகத்துல 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. மனுஷ புத்திரன் அழைக்கப்பட்டு, இஸ்ரவேலுக்கு நான் உன்னை காவல்காரனா வைத்திருக்கிறேன், நீ போய் நம்ம எச்சரித்து வந்த ஜனம் கிட்டன்னு. ஏன் எச்சரிக்கை சொல்றாருன்னா, பலவிதமான பாவங்களை ஆதியாகமம் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல துவக்கப்பட்ட பாவங்களை முற்றிலும் கழுவும்படி இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இயேசு கிறிஸ்து வருகையும் சொல்லப்படுகிறது, பாவத்தையும் காட்டி கொண்டு வராங்க. மறைச்சிருக்காது பைபிள்ல வேதங்கள் எங்கேயும் மறைச்சு ஒளிச்சு வச்சு எழுதப்பட்ட எல்லாம் உள்ளபடியே இருக்கும். அப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9 போது
தேவன் கூப்பிடும் போது தான் நிர்வாணம் என்று சொல்லப்பட்டவனே உனக்கு நிர்வாணம் என்று சொன்னது யார் என்று நான் சொல்ல எது சாப்பிட வேண்டாம் என்று சொன்னனோ அந்த எடுத்து சாப்பிட்டியான்னு கேட்கும்போது ஒத்துக்கொள்ளுகிறான். இது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை 9ஆம் வசனம் பார்க்கிறோம். சில பாவத்துக்கு உள்பட்டு கடந்து போகிற காரணங்கள் என்ன? வருஷம் துவக்கத்தில் முடிவு வரைக்கும் அவர் கண்கள் உலாவிக் கொண்டிருந்தாலும் மறைமுகமாக பாவ சிந்தல் விழுந்து பிறகு அநேகம். அப்போ பெருமை ஒரு பக்கம். ஆதியாக 4ஆம் அதிகாரத்தை பற்றின பெருமையில சகோதரனையே கொலை செய்து விட்டு இயேசுக்கு முன்பாக கடந்து போகிற செய்தியும் காக்கும்போது அவன் ரத்தம் கேட்டது, அவன் ரத்தத்தை கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ரத்தம் ஒருவனை சென்று அந்த ரத்தமே அவனை மரணத்துக்குள்ள கொண்டு வரன்றது சொல்லப்பட்டிருக்கும். அப்போ வருஷம் துவக்கத்தில் முடிவு வரைக்கும் இவ்வளோ காரியத்தை கத்தர் பார்த்து கொண்டே வராரு. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரை பற்றி ஒரு செய்திகள் இருக்கும் பைபிள். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, தாவீது என்ற ஒரு மனிதனை ஆடு வைத்திருந்த மகனை அழைக்கப்பட்டு அவனுக்கு ஒரு வீடு வாசல் உண்டாக்கி தேசத்தின் ராஜாவாக உட்கார வைத்திருக்கும் போது அவனுக்குள்ள சில காரியம் இருக்கும் இல்லையா, தவறானது. அப்போ அடைக்கப்பட்டபடி அவன் திருமணம் ஆய்த்த பொழுது சொல்லப்பட்டபடி வீடு கட்டி முடிக்கிறது எல்லாம் நடந்தாலும் தன் பிள்ளைகளுக்கு ஒரு மனைவிக்கு மற்றும் மனைவிகளுக்கு உள்ள பிள்ளைகள் பிறக்குது, பெண்கள் பிறக்குது. அந்த குடும்பத்தில் ஒரு பாவத்துக்கு ஒரு செயல் நடக்குது. அது யாரால தெரியுமா? ஒரு சகோதரன் அந்த குடும்பத்தில் இணைக்கப்பட்டு அந்த சகோதரன் வழியாக தன்னுடைய சகோதரியே அவனை அவமானத்துக்குள்ள கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவது வீண் ஃப்ரெண்டு வைக்கிறது நிமித்தமாக. இன்னைக்கு அநேக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க. அந்த சகோதரியை கொடுத்து வேதத்துல ரொம்ப அழகா இருக்கும் அந்த பேரை. அப்போ நான் அதை சொல்ல விரும்பல. தன் சகோதரின்னு தெரிஞ்சு கூட அவன் என்ன பண்றான், அவளுடைய முகபாவனை வச்சு ஆசைப்பட்டு மடங்கி கிடக்கும் போது சகோதரன் சொல்ல, ஏன் நீ இப்படி உபதிரப்பட்டு இருக்கிறன்னா இந்த காரியத்துக்காக நான் சோர்ந்து போனேன் போது அவன் கெடுக்கக்கூடிய ஒரு எண்ணத்தினுடைய ஆலோசனை கேட்டு, மனுஷனுடைய ஆலோசனை வீணானதுன்னு சொன்னார் இல்லையா, சங்கீத புத்தகம் 94ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல. அப்போ தேவன் அதை அறிந்திருக்கிறாரு. அந்த ஆலோசனை கேட்டு அவன் என்ன பண்றான், தன் சகோதரியை தவறுக்குள்ள கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை ஆபிரகாம் தாவீது வீட்டில் நடக்குது. இது ஒரு பக்கம் அவர் சட்டையை கிழித்து கொண்டு கண்ணு கலங்குது, தவிக்கு நிற்பதும் அவனை மரணத்துக்கு ஏதாவது நடக்கக்கூடிய ஒரு காரணங்கள் ஒன்று மேல ஒன்று வந்து கொண்டே இருக்கும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக காரியத்தை நமக்கு சொல்லி கொண்டு வந்தாலும் சில விஷயத்தை இன்னைக்கும் சுயநலமாக தான் இருக்கும். தேசமே பயப்படாத மகிழ்ந்து கலி கூறு கத்தர் பெரிய காரியத்தை செய்ய போறா என்று நம்ம பார்த்திருந்து வசனம் படிக்க யோவேல் 2:21 படிக்கிறோம். ஆனா தேசத்துக்கு கொடுத்து ஒரு எலெக்ஷன் ஏற்பட்டிருக்குது. அந்த எலெக்ஷனுக்குரிய தனித்தனியாக மனிதர்களும் மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் இவருக்காக, ஒரு மனிதன் அவருக்காக, ஒரு மனிதன் இந்த காரியம் பண்ண நல்லா இருக்க. ஆனா கடவுள் ஒன்று நினைத்திருப்பார் இல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஏசியா புத்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படி உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. இப்படிப்பட்ட காரியங்களை நான் கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு செல்போன் முதல் சரியில்லைங்க, அதனால உங்களுக்கு மெசேஜ் எடுக்கல. இன்னைக்கு எடுக்கிற செய்தி அனுப்புறேன், நாளைக்கு இது அனுப்ப முடியுமான்றது எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் இந்த தமிழ் பிறந்த புத்தாண்டு வாழ்த்துக்களுக்காக உங்களுக்கு தெரிவிக்கும்படி வாழ்த்துக்காக வந்தாலும் ஆனா கர்த்தர் என்ன சொல்றேன். அப்போ மனிதனுடைய நிலைமைகள் வர இல்லையா, உன் நினைவுகள் அநேகர் டன் டேட்டஸ் என்று செல்போன் மூலியமா வைத்ததை ஒரு சிலர் நான் கேட்டுட்டேன். இதை ஏன் வைக்கிறாங்க, இதை பாருங்க ஐயா, நீங்க ஏன் இதை வைக்கிறீங்க, ஏன் இதை செய்யறீங்க, நீங்க ஜெபம் பண்ணலாமே, தேசத்துக்காக ஜெபம் பண்ணலாமே, தேசத்துக்காக ஜெபம் பண்ணதானே நல்லா இருக்கும். நம்ம முழங்கால் போட்டு கடவுளத்தை கேட்போமே, யாரை நிர்ணயிக்கணும்ன்றது தேவனுக்கு தெரியும் இல்லையா. இதுக்கு நடுவில் கூட ஒரு சகோதரி ஒரு செல்போன் மூலியமாக ஒரு செய்தியை கேட்டாங்க. தன் பிள்ளைகள் தாயால பின்வாங்கி போற சூழ்நிலை ஏற்பட்ட காரணங்கள் என்ன என்று, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பண்ணார்கள் என்று சொல்லி அவங்க சொல்லும் போது நான் சிரிச்சு வண்ணமா சிரிக்கும் போது ஒருத்தர் சொன்னாரு, நானும் சரி ஏதோ சொல்ல நினைக்கிறேன், இல்லைங்கன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த விஷயத்த லேசா நான் ஒரு மெசேஜில் லிக் பண்ணும்போது அவங்க புரிஞ்சுக்கினாங்க. ரொம்ப ஈஸி. ஆதியாக 27:4 வசனத்துல அல்ல அங்க அழகா இருக்கும். ஈசாக்கு தன் மூத்த குமாரோட பேசுவது தாய் கேட்டு இளைய குமாரனை மாத்தி உட்கார விஷயம் தெரியும். சாலமோன் ராஜாவாக மாறத்துக்கும் தன் ஊழியக்கார மூலியமாக தெரிவித்து ராஜாவை உட்கார வைக்கிற காரணமும் தாய் தான். அப்போ அந்த விஷயங்கள் சொல்லப்படும் போது இந்த தவறுகளை சுற்றி பார்த்து கொண்டே வந்தோம் என்று சொன்னால், இஸ்ரேல் ஜனங்களை எச்சரிக்கும்படி காவல்காரனாக இருந்து யாரெல்லாம் முன்வைக்கிறாங்களோ இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. சத்தியத்தை படிக்க சும்மா இருக்காது வாய். அப்போ சில விஷயங்கள் நம்ம எப்படி இருக்கிறோம்னா, தேவனுக்கு பிரியமில்லாதவே வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த சிறப்பான நாட்கள், இந்த தமிழ் வருஷப்பருப்பு நாட்கள் நம்ம என்னவா இருக்கிறோம், இதுக்கு முன்வழிப்போமா கேட்டா தேசத்துக்கு தான் ஜெபிக்க சொல்றாரு. ஒரு மாநிலத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ
அந்த முழுமையாக இந்திய தேசத்துக்கு ஜெபம் பண்ணபடி எஸ்தர் ராஜாத்தி 120 நாட்டுக்கு சொந்தக்காரி என்ன பண்றா, நம்ம தேசத்துக்காக தன் மக்களுக்காக போராடி 3 நாள் உபவாசம் போட்டு அந்த ராஜாவோட ஒப்பிக்கப்படும் போதும் அவன் தேசத்துல பாதி கெட்டவர் தருவனும் போது அதுக்கு அவன் முன்வைக்கல. தன் மக்கள் மேலேயும் தன் தேசத்து மேலே எண்ணங்கள் பெரிதா இருக்கும். அதுதான் சிறப்பான ஒரு வருஷ பிறப்பாக இருந்தது. மகிழ்ச்சியோட சந்தோஷப்பட்டார்கள் எல்லாருமே இல்லையா. அந்த மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை எஸ்தர் ராஜா போராடினது போல அந்த ராஜாத்தி போராடின போல நம்ம போராடுறோமா என்று கேட்டால் கிடையாது. எஸ்தர் புத்தகத்தை படிச்சு பாருங்க, 4ஆம் அதிகாரத்திலிருந்து எப்படி தேசம் தன்னுடைய கை கடந்து வந்தது என்று சொல்லி, தேசத்தின் மக்கள் எப்படி பராமரித்தார்கள், எப்படி பாதுகாத்தார் என்று சொல்லி படிச்சு பாருங்க. அதுதான் சொல்ற, தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கழிவுர், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். யோவேல் 2:21 படிக்கிறோம். இன்னைக்கு பார்க்குற அன்பு சகோதரியா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம். நான் ஒரு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண கடந்து போனால் அங்கே ஒரு கேள்விகள் ஏற்பட்டது. மகனுக்கும் அதாவது சகோதரனுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடக்குது. அது யார் பெரியங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு தவறை தம்பிக்காரனோ இல்லை அண்ணக்காரனோ கேட்குறான். அந்த தவறை சுட்டி காட்டப்படும் போது என்னுடைய ஃபர்ஸ்ட் நாள் விஷயம் நீ தலையிடாத, நீ எதுக்காக வந்தியோ அதை மட்டும் முன்வைத்து பாரு, எதுக்காக நீ பேச வந்தியோ அதை மட்டும் பேசிட்டு போ அப்படின்னு அந்த கேள்விகள் பலரை நான் கேட்டேன் இல்லையா. இந்த மாதிரி இருக்கிற இந்த எலெக்ஷன் நேரத்தில் எது கொடுத்தும் அதிகமாக நீங்க பேசாதீங்க, எதுக்கும் செயல்படாதீங்க, கர்த்தர் சமூகத்தில் காத்து ஜெபித்தால் யாரை ராஜாவாக உண்டாக்கலாம் என்று தேவனுக்கு தெரியும். அவர் சொன்னபடி ஆகட்டுமே அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா சில விஷயத்துல பார்த்தோன்னா தேவன் மாற்றி அமைக்க யோசேப்புக்கு பிற்பாடு 2 அரசாட்சி ஆளக்கூடியதாக ஒருவனை ஏற்படுத்தினார். யாத்திராகத்தை படிச்சு பாருங்க, முடியும் போது யோசேப்புக்கு பிற்பாடு ஒரு ராஜா உருவாக்குறான். அவன் தேசத்துக்கு விரோதமாக செயல்படுறான், இஸ்ரவேல் மக்களுக்கு செயல்படுறான். காரணம் செயல்பட்டது காரணம் தெரியுமா? இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு பிரியமில்லாத பல பாவத்தில் விழுந்தாங்க. அப்படிப்பட்ட மனிதனை 400 வருஷங்கள் அவங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை. அப்ப 430 வருஷம் அவன் கஷ்டப்படுற காரணம் என்ன? 30 வருஷம் எதுக்கு போனாரு? மோசே எங்க ஒளிந்து கொண்டாரு? அப்ப இந்த ஆண்டுகளுக்கு முன்பாடி எங்க போனாங்க? இப்ப 40 வருஷம் 4 நாள்ல 43 நாள் வரக்கூடிய சூழ்நிலை என்ன? சிம்பிளா வரக்கூடிய காலத்துக்கு ஏன் சுத்தி வந்தாங்க? தேவனுக்கு பிரியமில்லாத பல ஆலோசனை நடந்து கொண்டு அத்தனைக்கு விரோதமாக இஸ்ரவேல் மக்கள் வனாங்கா கழுத்து உள்ள ஜனங்களாக இருந்தபடினால்தான் சத்தியத்தின்படி நடக்க தவறி தடுமாறி விழுந்து போற ஜனங்கள் எத்தனை பேர் உண்டு. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு இந்த சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான நாட்கள் இல்லையா? அப்போ தமிழ்நாடே வாழ்த்துக்கூடிய ஒரு நாட்கள். இதுல எல்லாம் மொழிகாரர் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. கேரளாக்காரர் இருப்பாங்க, கர்நாடகாக்காரர் இருப்பாங்க இல்லையா, ஆந்திராக்காரர் இருப்பாங்க. தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி மகிழ்ச்சிக்கு எல்லாம் கலந்து கொள்வோம். தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பானதுன்னா எதை குறித்து கவலைப்பட மாட்டாங்க, எல்லாரும் ஒரு மனமாக கூடுவோம், ஒன்றா இருக்கலாம்னு சொல்லி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம யோசிக்கிற சிந்தனை எஸ்தர் ராஜ்யத்தை போல் தான் இருக்கணுமே தவிர தேசத்தை ஒப்பிட்டு தேசத்துல யார் ராஜாவுன்னு தீர்மானிப்பது நமக்கு தெரியாது. ரொம்ப சிம்பிளா ஒரு சாட்சி சொல்றேன் பாருங்க. ஒரு வீட்டுக்கு போக நான் புரிஞ்சுக்கினேன், நீ எதுக்காக வந்தியா? அந்த கேள்வி எடுத்தம்மா, எதுக்காக நீ வந்தியா? ஜெபம் பண்ணிட்டு போங்க, மற்ற விஷயம் தலையிடாதீங்கன்ற மாதிரி தான். இப்போ உங்களில் கூட ஒரு சிலரை நான் போன் மூலியமாக கேட்டேன், என்னத்துக்கு இதெல்லாம் நீங்க தலையிடுறாங்க, அதை பாருங்க அப்படின்னு கேட்டேன். அது அதிகமாக திருவள்ளூர்ல தான் பேசணும். நீ திருவள்ளூர்ல பெரம்பூர்ல, ஏன்னா அந்த அம்மா போயிட்டு பலவீனம் சொல்லி விழுந்தாங்கன்னு சொல்லி நைட்டு 11 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ண சொல்றாங்க. எங்கம்மா போயிட்டு இருந்தேன்? நான் ஓட்டுக்காக போயிருந்தேன். ஏமா ஒரு காலத்தில் ஒன்றுமேலாவது கஷ்டப்பட்டு இருந்தேன், இன்னைக்கு ஒரு நிலைமைக்கு கடவுள் கொண்டு வந்த பேர் எதுக்குமா போற அப்படின்னு கேட்கும்போது பல கேள்விக்கு பதில் சொல்லினே இருந்தாங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப பேசல, ஜெபம் பண்றேன்னு ஜெபம் பண்ணிட்டேன். ஆனால் காலையிலேருந்து சொன்னாங்க, சாரி ஐயா, நாங்கள் சாரி கடவுள் எடுத்து சொல்லுமா, என்கிட்ட சொல்லாதேன்ட்டேன், இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதேன்ட்டேன். ஏன்னு சொன்னால் பலப்படும் போது உலகத்துக்காகவும் பலவீனப்படும் போது இயேசு ஆண்டு வரக்கூடாது. உன்னை பலப்படுத்த கிறிஸ்துவால் எல்லாம் செய்ய பலம் ஒன்று இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைத்தால் உலகத்தை கொடுத்து நீ வருத்தப்பட, உலகத்துக்காக நீ முழங்காலிட்டு ஜெபித்து பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் பாதிக்கும்போது ரொம்ப அழகாக ஒரு வசனம் இருக்கும். 8ஆம் வசனத்திலேயே ஒரு சகோதரி குற்றப்படுத்த முன்வைக்கும் போது மோசே காலத்தை போல் கல்லெறிவார்களா, இல்லை இயேசு கிறிஸ்து பற்றி ஏதோ குற்றப்படுத்தான வகை தேடிக்கு வந்தவர்கள் மத்தியில் உங்களில் யார் பரிசுத்தமானவரோ அவர் கல்லடின்னு சொல்லும் போது ஒருத்தர் கூட எல்லாம் ஓடிட்டான். அதனாலதான் நான் சொல்றேன் உங்களுக்கு, யார் நல்லவர் என்று நீங்க தீர்மானிக்காதீங்க, தேவனுக்கு தெரியும் யார் நல்லவர்கள் என்று. நீ முகத்தை பார்த்து தீர்மானிக்கிற, நடக்கிற அண்டகையை பார்த்து தீர்மானிக்கிற, ஆனா இயேசு இதயத்தை பார்த்து தீர்மானிக்கிறது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். அவரிடத்தில் முழங்கால் யார் தேசத்தின் ராஜாவாக வரணும் என்று தீர்மானித்தார், அவரை முன்வைத்தது போல் நடக்கும். தவிர நீ நினைக்கிற மோசைக்கு பிற்பாடு ஒருவனை தேவனுக்கு பிரியமில்லாதவரும் 2 அரசாட்சி ஆளக்கூடியதாக வைச்சார். இல்லையா வச்சார்னா அதுக்கப்புறம் தேவன் பார்த்தா மாத்தி கொண்டு வரார். இப்படி வந்ததுதான் நியாயாதி புத்தகம், இப்படி வந்ததுதான் 1 சாமுவேல் புத்தகம்.
ராஜாவில் உருவாக்க பிற்பாடு எத்தனையோ காரியத்தை உருவாக்கி வந்து தான் மாறி வந்து இன்னைக்கு உட்காந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன்னா, இந்த தேசத்தை உலகத்தை உற்று பார்க்கிற இஸ்ரவேல் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதில் என்று நீ விசுவாசிக்கூடுமானால் சகல மகிமை காண முடியும். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க, மனமகிழ்ச்சியோடு இருங்க, முழங்கால் போட்டு ஜெபிங்க. தேசத்துக்கு யார் ராஜா என்று அவர் நிர்ணயிப்பார். நாம் அதை கண்டு தொடர்ந்து பயணிக்கும்படியாக இஸ்ரவேலுக்கு தேசத்துக்கு நீ ராஜாவா இருக்கிற எஸ்ரை போல இருக்கிற என்று சொன்னால் நல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, தீர்மானிப்பார். அவரு ஆண்டவர்கிட்ட கேளு, யார் வந்தா நல்லா ஆண்டவர், ஆண்டவரை கேட்டினா அவரு முன்வைப்பார். இந்த தேசத்தை யாரால பாதுகாக்க முடியும் என்று சொல்லி அவரிடத்துல கேளுங்க. தேசத்தை பராமரிக்க அங்க பார்த்தினா ஒரு காலத்துக்கு ஒருத்தர் கொண்டு வந்தோம். மோசைக்கு பார்த்தா ஜோசுவா கொண்டு வந்தோம். ஜோசுவா பிற்பாடு லைனை மாறினே வந்தாங்க இல்லையா? அதுபோல் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். அதன் காலத்துக்கு அவர் நேர்த்தியா செய்வார். நீ அமர்ந்திருந்தால் நான் தேவன் என்று அறிவிப்பேன் என்றார் சங்கீத புத்தகத்தில் 46 சங்கீத 10 படி. அமர்ந்திருந்து ஜெயிப்போமே வெற்றி பெறுவோம். அதனால அநேகருக்கு செல்போன் மூலியமா சொல்லியிருப்பேன், சாரி. ஏன்னா நான் அந்த வீட்டுக்கு அந்த மக பேசுறதை கேட்கும்போது எனக்கு கஷ்டப்பட்டேன். நம்ம எதுக்கு வந்தோமோ அதை மட்டும் பண்ணிட்டு போகணும். ஜெபம் பண்ண வந்தோம் ஜெபம் பண்ணிட்டு போகணும், பிரசங்கம் பண்ண வந்தோம் பிரசங்கம் பண்ணிட்டு போகணும். அவங்களுடைய பர்சனல் விஷயம் தலையிடக்கூடாது. கடவுளுக்கு உரியதை கடவுள் பார்த்து கொள்வார். ஏன்னா இதெல்லாம் ஒரு பர்சனல் விஷயம் தானே, ஸ்டேட்டஸ் வைக்கிறதெல்லாம். அது நம்ம கேட்குற கேள்விகள் மனதுக்கு என்ன, இவர் என்ன இதெல்லாமா பார்ப்பாரு அப்படின்னு கேட்டேங்க. அதனால ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ செல்லு ரிப்பேர் ஆகி போச்சு. இந்த செல்லு ரெடியாகி வந்தால் ஒரு வேளை மறுபடியும் வருவேன். ரெடி வாங்கல புது செல்லு தான் வாங்கணும்னு சொன்னால் புது செல்லு வந்த பிறகு உங்களுக்கு செய்தியின் மூலியமா வருவேன். ஆண்டவர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். எங்கள் தேவைக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் ஆலயத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆத்துமாதாயத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக செய்வார். உங்களுக்கு ஏதாவது குறைகள் தான் விண்ணப்பமா தெரிவிப்போம். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றோம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். மெயினாக இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கணும். மேல் பகுதியை போட்டு விட்டுமே தவிர அதுக்கப்புறம் முடியல. ஏதாவது ஒரு பக்கம் ஏதாவது ஏறி யாருன்னா பசங்க ஓட்டிட்டா கூட ஒரு பக்கம் பயந்து கொண்டு இருப்பது. ஏன்னா கொஞ்சம் எட்டி பார்த்து ஏதாவது விழுந்தா கூட தப்பாயிடும். பைபிளில் தெளிவாக இருக்கும். உபாகம் 22ஆம் அதிகாரத்தை படிச்சு 8ஆம் வசனம் போது மேலே வீடு கட்டினா வாசல்கள் கட்டி ஆகணும், சுற்றி கல் கட்டி ஆகணும், ஒரு அடி தூக்கணும், ஒரு 6 அடி தூக்கி நிறுத்துவாங்க. அது தூக்கா நிறுத்தினாலும் ஒரு பக்கம் மழைக்கு பயந்து இருந்த, ஒரு பக்கம் அனுதினம் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களிடத்தில் ஏதாவது குற்றங்கள் தவறாக இருந்தால் அதை தேவனிடத்துல சொல்றதை போல் சொல்லி விட்டுருங்க. நானும் இனி வர காலத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நாள் விஷயத்துல நான் தலையிடுவேன். எதுவாக இருந்தாலும் கர்த்தரை தான் பார்த்து கொள்வார் இல்லையா? எனக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஜெபம் பண்ணுவோமா? என் அன்பா நேசிக்க நல்ல பிதாவையும் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். சகலத்தை பொறுப்படுத்தி வழி நடத்தும். சகலமும் நாம மட்டும் வைக்கட்டும். செல்போன் போல இல்ல ஆண்டவரே, வீட்டில் நடக்கிற எல்லா காரியத்தை நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும். எந்தெந்த காலத்தை எதை செய்யணும்னு எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் நீ செய்து முடியும். நாம மக்கியப்படும் பெரிய பிதா. ஆமாம்.